இந்த பாட்டிமா பாருங்க எவ்வளோ கெத்தாக வண்டி ஓட்டிகிட்டு போகுதுன்னு. பாட்டிமா அப்படி ஒரு லுக்கை விடுது. சிசிடிவி கேமரா தான் நம்மளை பார்த்துருக்கு. அந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜர்குமலை. அதுமாதிரி இந்த ஊர் முடிஞ்சா அவ்வளோதானா? ஜர்குமலை டெம்பர் வேறு உடஞ்சி போச்சுங்க. ஜர்குமலை தெரியுமா? ஜர்குமலை. ஆ இந்த வரையும் போகலாங்களா? ஏன் இந்த ஜர்குமலை தெரியுமா? ஜர்குமலை போய் பைபாஸ் ஸ்டாண்ட் ஆகுது. அங்கே போனால் கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் ரைட் சைடில் கட் ஆகணும். ஒருத்தர் கேளுங்க. ஓகே தேங்க்ஸ். நேரம் கிழக்க போகுது. ஓகே தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, அவரே கூப்பிட்டு வழி சொல்கிறாரு. அது அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு இந்த சீக்கினாயிமட்லேருந்து காமிச்சிச்சிங்க. இங்கேருந்து 19 கிலோமீட்ரு ஜர்குமலைன்றது. பார்த்தா கூகுள் மேப்பு இது வேறு ரூட்டில் காமிக்குது. அங்கே ரோட்டில் யார் கேட்டாலும் அந்த வழியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த எருமாபாளையம் வழியாக தான் போகணுமா போல். கூகுள் மேப்பு நம்பி போகலாமா வேணாமானே இருக்குது. இங்கேருந்து 19 கிலோமீட்டர் காமிக்குது. தாத்தா வந்து பைபாஸ் தான் ஜாயின் பண்ண சொன்னார். ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பாட்டிமா பாருங்க எவ்வளோ கெத்தாக வண்டி ஓட்டிகிட்டு போகுதுன்னு. அந்த ஜர்குமலை எப்படி போனது? இந்த வழியாங்களா? சரி ஓகே தேங்க்ஸ். சரிடா. அவா ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சிட்டா சாமி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ராக்ஸ் ரைடெக்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜர்குமலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஜர்குமலை எங்கே இருக்குன்னா சேலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. பாப்பா ஜர்குமலை எப்படி போனோம்? ஜர்குமலை அப்படியா? சரி ஓகே தேங்க்ஸ். நிறைய பேர்த்துக்கு இந்த லோக்கல்லே ஜர்குமலைன்னா ஒரு டவுட்டாக தாங்க கேட்குறாங்க. ஜர்குமலையான்னு ஒரு எல்லாம் கொஸ்டின் மார்க் தான் வைக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரில போல் இந்த இடம் என்ன மாதிரியே. ஆனுங்க 4:30 மணிக்கு அங்கே இருக்கலாம்னு நினச்சேன். மணி 5:30. 1 ஹவரை நான் வெளியே சுற்றிட்டேன். செம்மையாக இருக்குங்க அந்த பிளேஸு. இங்கே பாருங்க மலை. கேமராவில் கவர் ஆகுதான்னு தெரில, பட் நல்லா இருக்குது. இன்னும் 1 ஹவர் முன்னாடி வந்திருந்தால் நல்லா ஒரு சன்லைட்லாம் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. பரவாயில்ல இருக்குது. அப்போது ஜர்குமலைக்கு எப்படியே போனோம். சரி தேங்க்ஸ். பயங்கரமாக சவுண்டு வச்சுருப்பாங்க போல். பட்டாசு மாதிரி வெடிக்குது. நம்ம பிடிச்சி 4 அப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குங்க. நல்ல வேலை நம்ம வண்டியில் எதுவுமே அந்த மாதிரி மாட்டலை. ஓய் இல்லை, நம்மளே அந்த மாதிரி தான் அந்த அம்மா திட்டிருக்கோம். எங்கே போனோம்?
மலைக்கு போகணுமா? மலைக்கு போறியாண்ணா? சரி பாய். சரி, அந்த ஊருக்காரன் தான் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா, அப்படியே பேசிட்டு போகலாம் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா பக்கத்துலேயே திரும்பணும் போல். என்ட்ரன்ஸ்லேயே சிசிடிவிலாம் இருக்குது. செக் போஸ்ட் இருக்குது இங்கேயே. செம்மையாக இருக்குங்க என்ட்ரன்ஸே. சருகு மலை. இந்த மலை ஏறும் போது ஃபஸ்ட்டு கியர் இல்லை செகண்ட் கியர் தாங்க போக முடியுது. வெரி ஸ்லோவாக தான் போகணும் போல். ஏற்காடு மலை மாரி சுற்றி சுற்றி போகுது. அவ்வளோலாம் வண்டி எதுவுமே இல்லை, வண்டியே இல்லை. அப்படி ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் போல். ரோடெலாம் நல்லா போட்டிருக்காங்க, டேமேஜ்லாம் இல்லை. ரோடு நல்லாவே இருக்குது, தாராளமாக வரலாம். வர டிரைவிங் சொல்லி கொடுக்க ஜர்கு மலை தான் கிடச்சிச்சே அவங்களுக்கு. சொல்லித்தரலாம். நானே இந்த சேலம் டிஸ்ட்ரிக்குள்ளே தாங்க இருக்கேன். நானே இங்கே இருக்க ஜர்கு மலைக்கு வந்ததில்லை. ஆனால் இந்த அட்ரஸுக்கு எங்கெங்கேயோ சுத்தலில் விடுது கூகுள் மேப்பு. பயங்கரமாக இருக்குதுங்க. சும்மா சேலம் சிட்டே தெரியுது. என்ன ஒரு வியூ பாயிண்ட்டு. சொல்ல ஏற்காடுலேருந்து கூட இவ்வளோ வியூ பாயிண்ட் தெரியுமான்னு தெரில. பட் இங்கேருந்து நல்லாவே தெரியுதுங்க. பாரு, இதாண்டா வியூ. வாவ், உள்ள கிராமம்லாம் இருக்குதுங்க. உன்னே போட்டுருவோம் அந்த கூகுள் மேப்பை. 30 கிலோமீட்டர் காமிச்சிட்டு. ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் அந்த ரோட்லேயே முடிஞ்சிச்சிங்க. அந்த வியூ பாயிண்ட் தாண்டி ஜர்கு மலை தாண்டி வந்து அங்கே சுற்றியும் கிராமம் தாங்க இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போலாம் பஸ் வசதி கூட இருக்கான்னு தெரில. வேறு கண்டிப்பாக இருக்கும். பட் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை 3 முறை அவ்வளோதான் வரும். கண்ணில் வேறு ஏதாவது வந்து அடிச்சிருச்சு. இங்கே பக்கா கிராமம் ஜர்கு மலைக்கு மேலே. அதுமாரி இந்த ஊர் முடிஞ்சா அவ்வளோதானா? ஜர்கு மலைன்னு சொல்கிறது மெயின் ஊர் மொத்தமாக இதுதானா? அவ்வளோதான் எண்டா? ம். இப்போ ஜர்குமலைன்றது அது என்ன, அது மொத்தமாக சொல்கிறதா? ஆனால் ஜர்குமலைக்கு மேலே நிறைய கிராமம் இருக்குதா? மலைக்கு மேலே எத்தனை ஊர் இருக்குது? சரி சரி. அங்கங்கே தனித்தனியாக இருக்கு. ம். இதேண்ணா ஊர்? ஓ, ஜர்கமலையிலே மேலூர் கீழூர் அந்த மாதிரி இருக்கா? சரி சரி, ஓகே, தேங்க்ஸ். கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்காங்க. எப்போ விளாண்டுது? ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் கேட்ட வரைக்குங்க, ஜர்கமலையிலே வந்து ஜர்கமலைன்றது ஒரு மலை. ஸோ அங்கே வந்து நிறையா ஊர் இருக்குது போல். இது வந்து மேலூர்னு சொல்லுவாங்களாமா. இங்கே மேலூர் இருக்குது, அந்த பக்கம் போனால் கீழூர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேர் நல்லா வச்சுருக்காங்க. இதாங்க ஜர்கமலை.
கிராமம். இதுதான் ஸ்கூலோட இந்த கிராமம் முடியுது போலங்க. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜர்குமலை தெரியுதா கேமராவில்? நடுநிலைப்பள்ளி 8th வரைக்கும் இருக்குதுங்க. எங்கள் ஊரில் 8th வரைக்கும் தாங்க ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் நானே பார்த்துக்கோங்க ஜர்கமலையை கிராமத்தை. நானும் இந்த மாதிரி ஒரு கிராமத்தை பையன்தான். என்ன நான் வேறு ஏரியா. வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கறத விட இந்த கிராமத்தை சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கு. இந்த கிராமம்லாம் நல்லா சும்மா ஜில்லாக நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க இங்கே. நம்ம பாட்டிமா அப்படி ஒரு லுக்கை விடுது. அந்த சிசிடிவி கேமரான்னு சொல்லுவாங்கங்க, இந்த வில்லேஜெலாம் சொல்லுவாங்களே, அந்த மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு சிசிடிவி கேமரா தான் நம்மளை பார்த்துருக்கு அந்த அம்மா. ஏதோ ஒரு பையன் கேமரா எடுத்துகிட்டு வந்தான், சுற்றினான், 10 நிமிஷம் கிளம்புனான் அப்படின்னு நம்மளை வாட்ச் பண்ணுது. இங்கே இல்லைங்க, எந்த ஒரு வில்லேஜுக்கு போயிட்டாலும் சரி நல்லாவே வாட்ச் பண்ணுவாங்க நம்மளை. போகலாமுங்களா? சரி, ஓகே. அதெல்லாம் கிராஸ் பண்ணாத வேணான்னு சொல்லிட்டாருங்க. வந்து குத்திச்சுனா அவ்வளோதான். இப்போதைக்கு வீட்டுக்கு நான் ஒரே பையன், க்ளோஸ் பண்ணிடுறோம். இல்லை அப்படியே இப்படி ஒரு வியூ பாயிண்ட் போகும். வாவ், சுற்றி பாருங்க, செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. இந்த பக்கம் பார்த்தா மலையெல்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தா நம்ம சேலம் சிட்டியே தெரியுது. இங்கே பாருங்கள், ஜர்கமலையில் தான் நின்றுட்டுருக்கோம். ஜர்கமலைக்கு கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் காமிக்குது. பாருங்க, ஜர்கமலையில் தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். நானே தெரில. செம்மையாக இருக்கேங்க இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு. பட் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்த. டெம்பர் வேறு உடஞ்சி போச்சுங்க. எத்தனை டெம்பர் தான் மாற்றுறது? ஈவினிங் டைமில் சன்செட்டு நல்லாவே பார்க்கணுன்னா இங்கே வந்துடுங்க. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். இந்த மலையிலேருந்து பார்த்தா நம்ம சேலம் சிட்டியே தெரியுது. ஓ, மலை மேலே நான் இருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு பிளேஸில் நம்ம சந்திப்போம் திரும்பவும். ஓகே, பாய்.